சொல்வதெல்லாம் உண்மை. சின்ன ஒரு விஷயம் அது வந்து சின்ன விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னா ஏப்ரல்ல பாத்துக்கலாம் மேல பாத்துக்கலாம்னா என்ன மேடம் அது இவன் எங்க அப்பா அம்மா அவன் சொல்றதுக்கு எனக்கு அதனாலதான் கோவச்சு. எவ்வளவு இருக்கட்டும் எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வச்சு ஹலோ இங்க வாங்க. இப்ப அவர் வேண்டாம் சொல்றாங்களா? இல்ல அதுல இல்ல வேற சொல்றா இங்க வாங்க. என்னோட பேர் பாரதி. நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் நினச்சேன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக போகலாம். எடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியர் தான். ஒன்று சாஃப்ட்வேர் லைன் இருக்குது, எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் லைனில் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கலன்னா மெடிக்கல் கோடிங் போகலாம். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் லைனில் தான் இப்படி இன்டர்வியூக்காக போகும்போது எனக்கு பாஸ்கர்ன்றவர் பழக்கமாச்சு. அவர்கிட்ட இன்டர்வியூ அது மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணார், ஒரு நாள் பீச்சுக்கு வாங்க அந்த ரெஸ்யூம் அந்த மாதிரி தான் சொல்லிட்டேன். அப்போ வந்து அங்கே போனப்போ வந்து அவர் வந்து தப்பாக பேசினார் என்கிட்ட. எனக்கு சரி போச்சு. யார் இந்த பாஸ்கர்? ஃபோன் மூலயமா பழக்கமானார். எப்படி அவரை பழக்கம்? அது தெரியல. இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே மீட் பண்ணதான் என்ன, அது மட்டும் எனக்கு மைண்டில் ஸ்ட்ரக் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு பழக்கமானார். அப்போ வந்து ஒரு மாதிரி என்கிட்ட தப்பாக பேசினார். எனக்கு சரி போகும். என்ன நினச்சிக்கிட்டேன், பொம்பளை பிள்ளைனா அப்படின்னு சொல்லிட்டு பலான் 2 கொடுத்து 20 ருபீஸ் ஜூஸ் அந்த 20 ருபீஸ் அவன் மூஞ்சில் விசிறடிச்சு அந்த ஹெல்மெட் இருக்கலாம் அதை வச்சு நாங்களும் குத்துட்டு அது ஹெல்மெட் உடஞ்சா கூட உடஞ்சிட்டு போட்டோம், நம்மளுக்குலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமக்கம் வந்துச்சு. பாடா நீ அது இதுன்னு போயாச்சு. ஒரு 2 நாள் இது வந்து எனக்கு வந்து முடிஞ்சிச்சு, ஏப்ரலில் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த பொண்ணு சொன்ன விஷயம் பார்த்தீங்களா, ரெஸ்யூமே அவ சொல்லறதுக்கு தயக்கப்படுறா, ஃபுல்லாக சொல்லலை. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆகும்னா, ஒரு வேலை தேடி போகிறோன்னா ஒரு வேளை நமக்கு கான்டாக்ட்ஸ் தேவைப்படும். எந்தெந்த கம்பெனியில் வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நெட்வொர்க் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சு அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லா துறையிலையும் இருக்கும். இப்போ ரெஸ்யூமே எல்லாம் கரெக்டாக எழுதி கொடுக்குறேன், உனக்கு எந்தெந்த கம்பெனியில் வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன், நீ வா நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோன்னு பீச்சுக்கு கூப்பிட்டுருப்பாரு, அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் அவள் சொல்ல வரா. அவளோட நிலைமைய தப்பாக பயன்படுத்திக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான். அது முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஏப்ரல் மே ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு கால் வருது. என்னடா கால் வருது, நான் இந்த மாதிரி கமலக்கண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாருடா கமலக்கண்ணனே இப்படி பேசுகிறான்னு சொன்னால், இது மாதிரி அவன் வந்து பாஸ்கர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், நீங்கள் என்னவோ பேசிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இல்லைங்க நீங்கள் ஏதோ பேசுனீங்களா, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. பொம்பளை பொண்ணு இப்போ சூசைட்னா போலீஸ் கேஸு அது இதுன்னு போயிடும். என்னடா இவன் புதுசாக நடுவில் ஒருத்தன் வரானே, எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் வீட்டில் யார்ட்டையும் சொல்லலை? என்னத்துக்கு நம்ம பயப்படணும்? எங்கள் வீட்டில் என்ன தைரியமாக தான் வளர்த்துருக்காங்க. தைரியங்கிறது நல்லது, ஆனா தப்பான விஷயங்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. இல்ல நான் இந்த மாதிரி ஒருத்தன் மிரட்டுறான்னா முதல்ல நீங்க வீட்டுல எல்லாம் சொல்லணும். இதுக்கு பேரு தைரியம் கிடையாது, முட்டாள்தனம். வீட்டுல யாருமே இல்லையே, வீட்டுல யாரும் இல்ல, அப்போ யாருமே இல்ல. அதனால சரி நம்ம போய் பார்க்கலாம், நிஜமா இருந்தா அப்புறமா வீட்டுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். அப்ப கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு, வண்டியில ஏறு சரவணம், அதெல்லாம் ஏற மாட்டேன், நான் வண்டியிலலாம் ஏறினது கிடையாது, நீ யாருக்கூடும் பைக்லலாம் ஏற மாட்டேன், எனக்கு பிடிக்காது, பழக்கம் கிடையாது. இல்லை நீ ஏறி தான் ஆகணும் அப்படின்னு செம்ம கோந்துச்சு. சரின்னு போனேன். அங்கேயும் போய் உட்காந்தா எங்கே பாஸ்கர் நான் பார்க்கணும் இல்லை அங்கே போலீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாரா. நான் அப்போ கேட்டேன், எதுக்கு பாஸ்கர் நிஜமாக சூசைட் பண்ணிக்க போனார், அது உண்மையை சொல்லு. இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவர் லவ் பண்ணாராம், அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம், திரும்பவும் ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இப்போ இவங்க கூட தான் சேர்ந்து வாழுது. அப்புறம் அந்த டைமில் தான் உங்கள் நம்பர் கிடச்சிருக்கு போல இருக்கு அவனுக்கு. கிடச்சிட்டு அவன் வந்து உங்களை வர சொல்லிருக்கோம், உங்கள்கிட்ட தப்பாக பேசியிருக்கான், நீங்கள் வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருந்ததுதான் அந்த பொண்ணு மாதிரி நீங்கள் இருந்ததுனால அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகி சூசைட் அட்டன் பண்ணேன். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் போய் பார்க்குறேன் ராமச்சந்திரன், அவர் கூட்டிகிட்டே போகல. அதோடு சரி வீட்டுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். இவர்கிட்ட என் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி நான் கேட்டேன், நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சரிங்க என் ரெஸ்யூம் தரேங்க, நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்.
ஒரு நாள் நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் போனோம். போனப்போ வந்து எதுக்கு பீச்சுக்கு போனீங்க? இதே தான் ரெஸ்யூமுக்கு தான். சும்மா இருமா. ஒரு வாட்டி போய் சொல்லலாம், மறுபடியும் போய் சொல்ல இல்லைங்க, பொய்யெல்லாம் கிடையாது. எதுக்கு யாரோ கமலக்கண்ணன் கூட நீங்க பீச்சுக்கு போறீங்க? ரெஸ்யூம் எல்லாம் பீச்சில் உட்காந்து எழுதுவாங்க. ரெஸ்யூம் எல்லாம் எழுதுறதுக்குல கொடுக்கறதுக்கு. சரி, ரெஸ்யூம் கொடுக்கறதுக்கு பீச்சுக்கு போனீங்க, சொல்லுங்க. போயிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடெண்ட் ஆனோன்னே அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். அப்போ பார்த்தா யாருமே இல்லை. நான் கேட்டேன், என்னங்க ஆஃபீஸுன்னு சொல்கிறீங்க, யாருமே இல்லையே. அப்போ அவர் சொன்னார், சர்வீஸ் இன்ஜினியரு நான், இங்கே வந்து யார் அவங்க இதுக்கு எந்த இடம்னு சொல்கிறவங்களோ அங்கே போய் வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணுறதுக்காக போவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன பிறகு இங்கெல்லாம் அடிபட்டுச்சு எனக்கு. அது வந்து ஃபுல் ஹேண்டுனால அது வந்து ரிமூவ் தான் பண்ணணும். அது ரிமூவ் பண்ண பிறகு அவர் வந்து ரொம்ப தேய்ச்சி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணார். சொல்லுமா. அப்போ தப்பு நடந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவரை. அவருக்கு கார்டு, விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்தாரு. நாளைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் மெடிக்கல் கோடிங் மாத்திரை கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தேன். சேர்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அப்படியே அமைதியாக உட்காந்து போய் பேசுன்னு சொல்லுவார். பேசவே மாட்டேன். ஏன்னா நான் யார்கிட்டையும் பேச முடியாது. புதுசாக ஒரு ஆளுகிட்ட ரொம்ப பயந்த சுபாவம். பேசுன்னு சொல்கிறாரு. ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டேன். அதாவது என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் பேசுவேன். உனக்கே சிரிப்பு வருது. சொல்லு. தைரியசாலி சொன்ன, அப்புறம் பயந்த சவான்னு இல்லை சொல்ல. அதாவது தெரியாதவங்க கிட்ட ரொம்ப பயப்படுவேன். தெரியாத ஒரு ஆள் கூட போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் நான் பேச மாட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கிறேன். சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் எங்கேயுமே போகல, வீட்லேயே இருந்தேன். ஒரு பிப்ரவரி மார்ச் கழித்து எனக்கு வந்து கால் வருது. நான் ஃபோனை எடுக்க மாட்டேன், மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், தூக்கி விசிறடிச்சிடுவேன். அப்புறம் சொன்னார், நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையாச்சா? இல்லை, அவர் வந்து மீட் பண்ண சொன்னார். 2-3 டைம் வா, நீ வீட்டை விட்டு வெளில நீ வந்தால் தான் அந்த இது போகும், பயப்படாத. சரி, எதுக்கு நீங்கள் வெளியே வரத்துக்கு பயப்படணும்? அந்த டைம் எனக்கு என்னன்னு தெரியல, அப்படி போகணும்னு தோணவே இல்லை. ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, நான் வீட்லேயே உட்காந்துப்பேன். நான் வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். சரி, அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் எண்டுக்கு எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. நிஜமாவே அப்லோட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரியும். எதுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க? ஒன்றா எடுக்கலை. அப்புறம் எடுத்து தான் என்கிட்ட பயமுறுத்தினார். ஒருவேளை எடுத்துட்டு போகிறோம், நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துருக்கலாமோ. எத்தனை வாட்டி அந்த மாதிரி தனியாக மீட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, சாட்டர்டேஸ் மீட் பண்ணுவோம். அப்படியா? அவர் வீட்டுக்கு போவீங்களா? வீட்டுக்கெல்லாம் கிடையாது, பார்க். அப்போ பார்க்கில் போய் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாதுல்ல. அங்கே ரூமில் இருந்தது ஃபோட்டோ எடுத்ததுன்னு சொல்ல. எந்த ரூம்? ஃபர்ஸ்ட் டைமா? அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அந்த ரூமுக்கு போயிருக்கீங்க? 2 டைம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தினார். ஒருவேளை போட்டுருவாரோ என்னவோ, நம்மளுக்கு தெரியாமல் எடுத்துருக்கலாம். ஒரு வார்த்தை கேட்கலாமாம்மா? கஷ்டப்பட்டு அப்பா அவங்கள படிக்க வச்சாரு. இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது வருத்தமாக இருக்காதா? குற்ற உணர்ச்சி இருக்காதா? எப்படி தைரியம் வருது? சொல்லேம்மா, எனக்கு கொஞ்சம் தெரியாமல் கேட்குறேன். தெரியலையே. சரி, அப்புறமா தான் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணி அழுது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்புறம் சும்மா தான் சொன்னேன், நான் வர வைக்கிறது தான், ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி காமிச்சார். என்கிட்ட எல்லா ஃபோட்டோஸ் நானே மொபைலெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். லாஸ்ட்டு செப்டம்பருக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டேன், இந்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அப்பாவும் சரிம்மா ஒத்துக்கும், உங்கள் வீட்டில் எல்லாம் சம்மதி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, எங்கள் வீட்லேயும் சம்மதி வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் அக்டோபர் சொன்னேன். எங்கள் அப்பாவும் சரி, பொண்ணு வந்து. அவங்க வீட்டில் எப்போ சொன்னீங்க? அவங்க வீட்டில் செப்டம்பர். முதல்ல அங்கே சொல்லிட்டு தான் சொன்னீங்க. அவங்க அப்பா அம்மாவை தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பா 4 வருஷமா, அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். எப்படி அடிக்கடி வீட்டுக்கு போவீங்க? இல்லைங்க, ட்ரெஸ்ஸு தைச்சி தருவாங்க, சுடிதாரு அந்த மாதிரி எல்லாம் தைச்சி தருவாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா 4 வருஷமாகவே எங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா 2 பேருமே தெரியும். அம்மா அப்பா தான் சொல்லுவேன், அது ஃபஸ்ட்லேருந்து எனக்கு தெரியும்.
சேலரி எல்லாம் அவருக்கு கொடுப்பீங்களா? ஆ 2 பேரும் தான் போவோம் ஊர் சுத்தம். எங்காவது இல்லை உங்களுக்கு எவ்வளோ சேலரி? உண்மையும் சொல்ல போனால் இப்போ தான் சேலரி அதிகமாச்சு, அதுக்கு முன்னாடிலாம் கம்மி தான். இப்போ உண்மை சொல்லுங்கள். இப்போ 30. 30 அம்மாவுக்கு 3000 ரூபா தான் கொடுப்பீங்க. ஆஹா, அப்போல்லாம் கம்மி தாங்க சேலரி. இப்போ தான் சேலரி. இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுவோம், அதுவும் 1 மாதம் 2 மாதம் தான், அதுக்கு முன்னாடிலாம் வாங்கலை. மொத்தத்தில் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கல, அவருக்கு தான் செலவு பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனைனா, அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நவம்பர் டிசம்பருக்கு அவங்க வீட்டு வந்து போனாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து போனாங்க. போன பிறகு மறுநாளே வந்து எங்கள் அப்பா வந்து மண்டபம் புக் பண்ணிட்டார். கண்ட்ரோமேட் கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டார். மார்ச் 19 ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி என்கிட்ட வந்து அப்பா கேட்டார். நான் சொன்னேன், அப்பா நம்ம ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கனால இது சண்டேவாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லோரும் வரத்துக்கு நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து அது நல்ல நாளாக கெட்ட நாளெலாம் பார்க்கல. மார்ச் 19 அப்படின்னு சொல்லி மொட்டையாக அது புக் பண்ணிவிட்டு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணாங்க, இவங்ககிட்ட மார்ச் 19 இவங்க பார்த்துருக்காங்களா, அது மரண யோகம், நல்ல நாள் இல்லை, அதனால் வந்து இப்போ ஏப்ரல் மார்ச்னு சொல்லிட்டுருக்காரு. மார்ச் 19 வேண்டாம் சொல்கிறாங்க. மார்ச் 19 வேணான்றாரு. எங்கள் வீட்டில் ஆளுங்க மார்ச் 19 முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கோ, இல்லையா பொண்ணை விட்டுரு, அவள் லைஃப் அவள் இது சந்தோஷமாக இருக்கட்டும். நீ என்ன சொல்கிற? இவ்வளோ பிறகு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. அப்போ அவர் சொல்கிற மாதிரி ஏப்ரலில் பண்ணிக்கோ. எனக்கு ஏப்ரலில் பண்ணிக்க ரெடி. எங்கள் வீட்டு ஆளுங்க சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா இன்றைக்கே கல்யாணம் பண்ணி இப்படியே போயிடு, ஓடி போயிடு, இப்படியே அவங்க கூட போயிடுன்றாங்க. வணக்கம் தம்பி, உங்கள் பேர்? கமலக்கண்ணன். சொல்லுங்கள் கமலக்கண்ணன், என்ன பிரச்சனை? கேளுங்க அவளே கேளுங்க. எல்லாம் சம்மதிச்சாங்க, எல்லாம் போய் மண்டபம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க இத்தனையும் மண்டபம் பார்க்கும்போது நான் வந்து ரிசப்ஷன் வச்சுறேன், நீங்கள் எப்போமா மேரேஜ் வச்சிங்கன்னு சொல்லியே தான் பண்ணாங்க. அவளே கேளுங்களேன். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசி டைமில் அந்த டைம் கிட்ட நெருங்கும்போது மார்ச் 19 முடிச்சே ஆகணும், அதுக்கு மேலே எங்கள் பொண்ணு வீட்டில் இருக்கவே கூடாது அவங்க வந்து அப்படி சொன்னாங்க. நாங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கும்போது அந்த அவங்க முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தா கூட நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருக்கலாம். அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து நான் ரிசப்ஷன் மட்டும் பார்த்துக்கிறேன், நீங்கள் கல்யாணம் உங்கள் வசதி பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட நம்ம போய் கேட்கும்போது எதுலையுமே டேட் கிடையாது. இவ கூட இவளையும் ஒரு இடத்துல கூட்டு போகணும். நீங்கள் என்ன பிளான் பண்ண இருந்தீங்க? நாங்கள் என்ன நினச்சோன்னா, சரி கொஞ்சம் ஏப்ரல் அந்த மாதிரி இதில் பார்த்துலாம் கொஞ்சம் மண்டபம்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த மாதிரி பிளான். ரிசப்ஷன் இங்கே பண்ணிவிட்டு 1 மாதம் கழிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம், அப்படியும் பண்ணோம். அப்படி இல்லைனாலும் சப்போஸ் முன்னாடியே கிடச்சா முன்னாடியும் பண்ணிடலாம், 2 பிளான் அதையும் நாங்கள் கேட்டு வச்சுட்டு இருந்தோம். அப்போ உங்க 2 பேருக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை? நீங்க அவரை கல்யாணம் பண்ணார், அவங்கள கல்யாணம் பண்ணார்தான் இருக்கும். எனக்கு வந்து என்ன தெரியுமா சொல்ற, நீ 1 இயர் தான் தெரியும்னு என்ன சொன்னியா? நான் எப்போ சொன்னேன்? எங்க மாமா சொன்னாரு, நீ 1 இயர் தான் தெரியும், எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு தான் காரணம்னு சொன்னேன்னு சொல்றியாமா? நீ உனக்கு எந்த பழக்கம் கிடையாதுன்னு சொல்றியாமா? நான் வந்து அவங்க கிட்ட சொன்னது, உங்க அப்பா வந்து சொன்னாரு, நீ ஏற்கனவே ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், நான் வந்து அப்போவே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொன்னார். நான் சொன்னேன், இல்லவே இல்லை, நான் வந்து அதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலன்னு பேசினேன்னா உங்கள் அக்கா ஒருத்தரை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாருங்க அது, என் தங்கச்சி ஏங்க ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் யாரும் சேவ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஒரு நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி 2-3 விஷயம் சொல்லுங்க. நீங்கள் கமலக்கண்ணன், யார் அந்த பாஸ்கர்? பாஸ்கர் ஃப்ரெண்டு. அவருக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு தெரியாது. பிரச்சனைனா அவன் மூலமா தானே நீ இல்லை, தெரியும். ஆக்சுவலாக பிரச்சனை என்னன்னா, அவன் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியரில் அவன் கொஞ்சம் சூசைட் அது இதுன்னு போயிட்டான். அவன் போகும்போது நமக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. சரி, இவன் நம்பர் தெரியும், இவன் நம்பரெல்லாம் தெரிஞ்சதுனால சரி ஓகே, இது கேட்டால் தெரியும் இல்லையா, அதுக்காக பேசணும், அவ்வளோ. அப்போ நீங்கள் 2 பேரும் அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணதே. சரி, நீங்கள் அவங்கள ஏமாத்துறதா என்றைக்குமே நினைக்கல? இது வரைக்கும் இல்லை, நிஜமாவா உண்மையாவா காதலிக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னவா இருக்குது? நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு இப்பயே போன்றாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் இப்போது எங்களை வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்பா அம்மாலாம் உனக்கு வேணான்னா இப்படியே போயிடு அவங்க கூடன்றாங்க. இப்போ கூட அதை தான் சொன்னாங்க. இங்கே வாங்க. இப்போ என்னதான் பிரச்சனை? அம்மா கல்யாணம் நாளெல்லாம் குறிச்சிட்டாங்கம்மா. குறிச்ச பிற்பாடு நோட்டீஸ் அடித்து தர்றோம்.
1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டோம். அதாவது டிசம்பருக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி வந்து பையனுக்கு கல்யாணம் அப்போ தான் இவங்க கல்யாணம்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டாங்க. பண்ண பிற்பாடு சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இப்படி பண்ண, இப்போ நாளைக்கு கெட்ட பேர் வரோம் கல்யாணம் பண்ணு சொன்ன பிற்பாடு கூப்பிட்டு, ஸோ அவங்களுக்கு வர சொல்லணும். வந்த பிற்பாடு அவங்க அப்பா அம்மா வந்தாங்க, பேசுனாங்க. சரிப்பா கல்யாண நாள் முடிவு பண்ணோம். மண்டபத்துக்கு நீங்க மட்டும் முடிவு பண்ணீங்களா அவங்களோட கலந்து பேசி தான் முடிவு பண்ணோம். ஃபோன் பண்ணுறேன், ஆஃபீஸ்லேருந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறேன். இவருக்கு டேட்டு கேட்டு தான் சொல்லி 19ஆம் தேதி மார்ச் மாதம்னு சொல்லிட்டு பிற்பாடு தான் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ வெளியாளுங்கெல்லாம் வரத்துக்கு நல்லா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வையுங்க தோதுவாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஞாயிற்றுக்கிழமை மறுநாளுக்கு வந்த பிற்பாடு மறுநாள் இவர்கிட்ட சொல்கிறேன், சாப்பாடுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம்ப்பா, பிரியாணி ஏதாவது பண்ணி போடலாமா எப்படின்னா, இல்லை எல்லாம் வர்றவங்க சொந்தக்காரங்க நல்ல ரிச் பீப்புளாக இருப்பாங்க, வெறும் வெரைட்டிஸ் ரைஸு டிஃபன் தான் சாப்பிடுவாங்க, அதே போல் போடுவாங்கன்னு. சரி அட்வான்ஸும் 1 லட்ச ரூபா கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டோக்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. என்ன 1 மாதம் நெருக்கம், 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு மார்ச் 19 கல்யாணம், எனக்கு பிப்ரவரி 19க்கு எனக்கு நோட்டீஸ் கொடுங்க. நான் வந்து பையன் கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு சொல்ல முடியாது போச்சு, பொண்ணு கல்யாணம் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொஞ்சம் கடைசி கல்யாணம் நல்லா எல்லாருக்கும் சொல்லி கிராண்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம். சீர்வரிசை என்னால் எதுவும் கொடுக்க முடியாதுப்பா, கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். 1 மாதம் நெருங்க கேட்குறோம், பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து தான் போனோம். ஞாயிற்றுக்கிழமை போகிறப்போ, இல்லை நான் எல்லாம் இப்போ கல்யாணம் பண்ண முடியாது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. சொன்னது அதே ஏப்ரல் தான் சொன்னேன். மார்ச் அந்த 19 முடியாது தான் சொன்னேன். முடியாது, என்னால் முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது நான் சொன்னேன். இப்போ நீங்கள் முன்னாடி சொல்கிறவன் வந்து பொண்ணை இட்டுன்னு வரப்போ தெரியாதா உனக்கு, பொண்ணு கூட சுற்றுறப்போ தெரியாதா, கல்யாணம் டேட் நான் புக் பண்ணுறப்போ சொல்லி தான் கேட்டு நான் புக் பண்ணேனே. நோட்டீஸ் கொடுக்குறாரு, கேட்குறப்போ தான் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. இன்னும் 20 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்கிறது மார்ச் 19. இதுக்கு மேலே நீ எப்படி இது பண்ணுவோம் கேட்டுன்னு தான் இருக்கு. உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ என்ன ஆக்சுவலி அவங்க பேக் அவுட் பண்ணுறாங்களா? ஆமாம், ஒரு நிமிஷம் அவர் சொல்லட்டும். ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங்கே வந்து ப்ராப்ளம் தான் மேடம். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு டிசம்பர் சம்திங் வந்தார் வீட்டுக்கு வந்தப்போ நான் சொன்னேன், ஏம்பா நீ வந்து இப்போ பொண்ணு கூட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற, இதோட நீ நிறுத்திக்கோ, நான் எங்கள் மாமா எங்கள் அக்கா கிட்ட பேசிவிட்டு உங்கள் அம்மா அப்பா பார்த்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம், நீ போப்பா அப்படின்னு. அது செய்யலை, எல்லார் வீட்டுக்கும் போயிட்டேன். எதுக்கு போனீங்க எல்லாரும்? அதுக்கு இல்லைங்க, ஆக்சுவலாக இவங்க வந்து எல்லாமே எதிர்க்க வீடு தான். இப்போ இவங்க வீட்டுக்கு போகும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் தெரியும். இவ தான் வந்துட்டு இல்லை நம்ம வந்து எல்லாருமே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க வீடு எதுவுமே எனக்கு தெரியாது. இவ தான் ஒரு வீடு கூட்டு போய் நான் எத்தனையும் வரலன்னு சொல்லியும் எல்லாமே பக்கத்து வீடு. இப்போ இவங்க போயிட்டு அங்கே போனால் அவங்க கோச்சிக்குவாங்க. போகிறாங்க, நடந்து போகிறோம், யாருன்னு கேட்டாங்க, மாப்பிள்ளை, அப்படிதான் இது பண்ணும். இப்போ நம்ம அவங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே வந்து தூரமா இல்லை, எல்லாமே கிட்ட இருக்காங்க. இப்போ யாருக்கு போறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் நான் வந்து லிமிட், அது நான் வந்து கேர் பண்ணல. அது இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ எங்கள் மாமாவை பார்க்கணுன்னா உங்கள் அம்மா அப்பா கூட்டின்னு வந்து பேசுப்பா, நான் வந்து என் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. ஓகே, அது ஃபஸ்ட்டு வந்து பண்ணது தவறு. அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தவறு. அது 2வது வாட்டி இவரே தனிப்பட்ட வந்து மாமா கிட்ட பேசியிருக்காரு, அது 2வது தவறு. நான் சொன்னது என்ன, ஒரு பெரிய மனுஷன் நான் சொல்கிறேன், வீட்டுக்கு பெரிய ஒரு பையன் நான் சொல்லியிருக்கிறேன்னா அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். நான் அப்பயே பிஹேவியர் சரியில்லை, எனக்கு தெரிஞ்ச பட்சம் நான் சொல்லிட்டேன் மாமா கிட்ட, இவர் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு. அதுக்கு வந்து இவர் என்ன சொன்னாருன்னா, அதுவும் சரி ஓகே வந்துட்டு, அதுவும் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு போயிடுச்சு, பொண்ணு நம்ம பொண்ணு, ஓகே இதுவும் ஆசைப்படுது, ஓகே பண்ணலாம். அப்புறம் நான் சொன்னேன் மாமா பண்ணிடலாம் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வந்து பேசுனாங்க அப்படின்னாரு. மாமா கரெக்டாக கேட்டியா என்ன, கரெக்டாக கேட்டேன் நரசிம்மன் வந்து பேசுனாங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு, ரிசப்ஷன் டேட் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. டிசம்பர் மாமா எங்கிட்ட வந்தார், வாமச்சா நம்ம வந்து இது மண்டபம் புக் பண்ணலாம், மாமா கேட்டிங்களா அப்படின்னு. கல்யாண டேட்டு கொடுத்தாங்களான்னு, இல்லை அவங்க மார்ச்சுக்குள்ளே நம்ம கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. சரி ரிசப்ஷன் டேட்டு நேராக போனோம், பணம் எடுத்துன்னு போனோம். அப்போ ஃபோன் பண்ணுறாரு எங்கள் மாமா அவருக்கு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து இருக்குப்பா அப்படின்னும் போது ஓகே நீங்கள் வைங்க அப்படின்றாரு. அப்பயும் பணம் கட்டியா சொன்னீங்களா? இல்லை, அவர் வந்து இப்போ அன்றைக்கி காலையில் அவர் கிளம்புற அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணார். நானும் அப்போ வெளியில் தான் இருந்தேன். இந்த மாதிரி 19 நான் புக் பண்ணுறேன்ப்பா. ஃபஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டாரு, நான் வெளியில் இருக்கேன் வர முடியாது அப்படின்னா.
ஸோ இந்த மாதிரி புக் பண்ணட்டுமா அப்படின்னா, சரி ஓகே பெரியவர் அவர் கரெக்டாக அவர் பார்த்து இது பண்ணுவாருன்னு, ஓகே பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா அது நல்லா அது ரொம்ப முகூர்த்த நாள் கிடையாது, ஆனால் ரொம்ப மோசமான நாள். அம்மா வந்து அதையும் கேட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண ரீசன் என்னன்னா, நல்லா இந்த ரொம்ப மோசமான நாள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கறி நாள் அந்த மாதிரியான ஒரு நாள் அன்றைக்கி. அம்மா வந்து அதுக்கே வந்து யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி நாளில் போய் ஒரு கல்யாணம் ஒரு ரிசப்ஷன் ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒன்றுனா பரவாயில்ல, இதை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி இதில் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் அது கேட்டாங்க. இவங்க அதெல்லாம் மாற்றவே முடியாது, பணம்லாம் திருப்பி வாங்க முடியாதுனாங்க. சரி ஓகே அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துட்டு, இப்போ ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, இவங்க கிறிஸ்டின், நான் ஹிந்து. நம்ம போகும்போது ஒரு கோயிலில் போய் பண்ணணும்னு சொல்லி கேட்டோன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அது மேரேஜ் ஆன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் பண்ணுறோம். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் நான் ஒன்று அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேடம். நான் ஒன்று அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மேடம், இங்க எத்தனையோ கல்யாணம் பண்றோம் நாங்க மேடம் சொல்லுது. எக்ஸ்கியூஸ், நான் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும். நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் பேச போனப்போ நான் சொன்னேன், என்கிட்ட இந்த விளக்கம் தான் சொன்னார். நான் ஹிந்து, உனக்கு வந்து கோவிலில் நான் கல்யாணம் பண்ணுறேன், வெளியில் ஐயரை வச்சு நான் பண்ணுறேன், 1000 ரூபாய் கட்டி நான் பண்ணுறேன், 20,000 ரூபாய் கொண்டு வா, நான் கல்யாணம் பண்ணுறேன். கோவிலுக்கு போகும்போது நீங்க வந்து உங்க பர்த் சர்டிபிகேட், ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க கோவில்ல கல்யாணம் பண்ணி ஒரு ரெசீட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது நம்ம நார்மலாக இப்போ இந்து பண்ணுறது ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கிறிஸ்டின், வேறு இது காஸ்ட் இருக்குது. அதனால வந்து அவங்க இப்போ நீ ஹிந்துவாக இருந்தால் ஓகே, நீ வேறு காஸ்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. சிம்பிளாக புதிய கதையா இவனையும் கூட்டு போன கேளுங்க. கூட்டிட்டு போறேன். இருமா உங்களுக்கு அது டேட் சரியான டேட் இல்ல, நல்ல நாள் பார்க்காம பண்ணிட்டாங்க. ஆமா அது ஒன்று இருக்கு. அவங்களுக்கு அது நல்ல நாள் இல்லை பார்க்கறது இல்லை விஷயம் இல்லை, அவங்க இல்ல. மதுரை கேட்டோம்மா. இப்போ மற்ற நாளில் வச்ச நல்லா இருக்காது, முடிஞ்ச முகூர்த்த நாள் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வையுங்கன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் என்ன அதனால சொல்லுவோம், ரிசப்ஷனுக்காக எதுக்கு நல்ல நாள் பார்க்கணும்? அதுதான் சொன்னேன். சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேல வந்து கிடையாது. 6 மணி இரவு மேல எந்த ஆச்சுன்னா டைம் சூப்பர் டைம் தான். சாஸ்திரமே இல்ல. நம்ம அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து reception நல்ல time நாள் இது பார்க்க கிடையாது, நாள் மாட்டாங்க. இல்லை. அது இல்ல, அது எல்லாருக்கும் தப்பு. இல்லை வரதுக்கு அதுவும் ஓகேன்னு convenience-ஆ சொல்லியாச்சு. பார்ப்பாங்க. அதையும் அது ஓகே. கல்யாண சரி. நாள் தான் உங்களுக்கு. போன சண்டே பேச போனோம். என்னப்பா கார்டு வரல, ஓ, அவங்க தான் கார்டு அடிக்கணும். ஆமா. கார்டு வரல. நம்ம- நாங்கள் எங்கள் சொந்தக்காரெல்லாம் சொல்லியாச்சு, கேமராமேன் புக் பண்ணியாச்சு, சாப்பாடுக்கு பணம் கொடுத்தாச்சு, ஆனா நீங்க முகூர்த்தம் ஃபிக்ஸ் முகூர்த்தம் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணல. ம். நான் என்ன பண்றது? ஒன்றும் சோ சொல்லாம இப்ப என்ன பிரச்சனைனா, அவங்க இதெல்லாம் பார்க்காம நல்ல நாளெல்லாம் பார்க்காம ரிசப்ஷன் தானேன்னு புக் பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வரதுக்கு வசதியா இருக்கும்னு. ஆனா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து கூட போட்டாருமா. வந்து ரிஜிஸ்டர் மேல ரிஜிஸ்டர் கையெழுத்து கையெழுத்து போட்டாரு. போட்டாரு. சேதப்பேட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் மேல கையெழுத்து போட்டாரு. பணம் 13 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். ரெஜிஸ்டர் அவங்க வந்து அந்த பண்ணியாச்சு. டேட்டு கொடுத்துருங்க, மேரேஜ் February பண்ணிட்டு வந்து 13 திரும்பி அன்னைக்கு வரணும். register நாங்க பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கான அது வர ரசீது சேர்ந்து. இருக்கு. இது மேடம் கிட்ட 2 கொடுத்துருக்கோம். காப்பி கொடுத்தாங்க. இவங்க கிட்ட ஒரு காப்பி, எங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு காப்பி. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நல்ல நாள் பாத்தீங்களா? அவங்க தான் கூட்டு போனாங்க, எதுவுமே பார்க்கல. அப்ப என்ன திடீர்னு இப்ப நல்ல நாள்? அதுதான் மேடம். இப்போ நல்ல நாள் பார்க்கறதுல எதுவுமே பிரச்சனை இல்லை மேம். இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு வந்து என்ன பேசினான்றது இவளும் அப்ப கேட்டா. ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது. ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்லை மேடம். மேரேஜ் கிடையாது. Marriage Application. Application. 1 month Marriage period. கிடையாது. 1 month period. 1 month நோட்டீஸ் வந்து பீரியட் application தருவாங்களா அது. இப்போ இவங்க வந்து சொல்றாங்க பார்க்கலன்ட்டு. எல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம், பக்கத்தில் எல்லாமே கேட்டும் வச்சிட்டோம். அந்த டேட்டை கொடுக்கறது கொஞ்சம் வெயிட் பண்ணுது. ஆனால் அந்த டைமில் இவங்க வந்து பேசும்போது நாங்கள் போய் பார்த்துக்கிறேன், இங்கே போய் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு அவர் வந்து அன்றைக்கி சொல்கிறாரு நாங்கள் பார்க்கலன்ட்டு. அன்றைக்கி நாங்களும் அன்றைக்கி காலையில் கூட கோயிலில் போய் கேட்டுட்டு தான் வந்தோம். ஆனால் அவர் என்னென்னா எடுத்தோடனே வந்து அம்மா கிட்ட கொஞ்சம் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். என் பொண்ணை ஏன் வேலைக்கு போன்னு சொல்கிறான், இப்போயே வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தானா நாளைக்கு கல்யாணம் பண்ணி நாங்கள் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மைதானே அது? அது கேட்காத ஆமா, வேலைக்கு 10,000 போகும்போது சம்பளம் இருக்கு, நான் உண்மைதானே அது? போறேன், கிட்ட இருக்கிற வேலைக்கு நான் போறேன்னு சொல்றேம்மா. வேண்டாம், உன்னோட கேட்டகரி வந்து 30,000 மேல தான் இருக்குது. அது வந்து எடுத்துக்கலாம், அது அது கேட்டகரிக்காக இல்லை. இவன் வந்து சிபிசி முடிச்சிருக்கா. இப்ப அதெல்லாம் தேவையில்ல. இருங்கய்யா நான் சொல்லிடுறேன். இவன் வந்து சிபிசி முடிச்சிருக்கா. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு மெயில் வந்துட்டாங்க கேன்சல் பண்ண போகிறோன்ட்டு. அது வந்து ரெனியூவல் பண்ணும். இவங்க சொல்கிற மாதிரி 10,000 வேலைக்கு அதை விட்டுட்டு போனான்னா திருப்பி அதை ரெனியூவல் பண்ண முடியாது. இப்போ இவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸாம் எழுதணும். அந்த ரீசன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போல அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டிசைட் Marriage. நீ மேரேஜ் பண்ணி மேடம், நீ நீ என்ன முடிச்சிட்டோ, பண்ணிக்கோ. உன் பொண்டாட்டி. அடுத்தது அவளை வந்து வேலைக்கு போகணும் ஏன் சொன்னேன்றது நம்பிக்கை இல்லாத சொன்னாங்க அவங்க. சொன்னாங்கல்ல அதை. சரி இப்ப நீங்க ஏன் வந்தீங்க? இவர் பேக் அடிக்கிறாருன்னு ஆமா, பயங்கரமா இல்ல, இல்ல, இல்ல. இவர் வந்து அந்த பொண்ணை வந்து அடிக்கடி பிளாக்மெயில் பண்றாரு. அதையும் வெளியே கேட்டுக்கிறேன். என்ன கேளுங்க. எதை cash it சொன்னாங்க. சொன்னேன். அதுதான். போட்டோலாம் ஆமா, வச்சு photo வந்து வச்சிருக்கா. அதான் நான் கேட்டேன். நம்ம சைக்காட்ரிக் மேடம். போனோம்ல லாஸ்ட் இயர். அங்க பிளாக் நான் வந்து பண்ணி அனுப்புறேன். சைக்காட்ரிக் போனோம்னு அதை நீங்கள் சொன்னேன். கேட்டிருப்பீங்க, அது என்னன்ட்டு ஏன் ரீசன் கேட்டிருப்பீங்க. என்னது? இல்லை ஆக்சுவலாக வந்து
வெளியில் வர முடியல, வர பிடிக்கல, ஒரு ஒரு டிப்ரெஷன் அந்த இதில் போயிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வான்னு கூப்பிட்டு பார்த்தேன், ஒரு கெஞ்சி பார்த்தேன், எதுவுமே வரல. திருப்பி வந்து வர வைக்கணும், வேறு என்ன பண்ண முடியும் பண்ணேன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே கூட்டிகிட்டு போனேன்னு கேளுங்க, ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போயிட்டு இருந்தேன். சூப்பர் மேட்டர் இது. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் வேறு எங்கேயுமே சொல்லுவோம், போகல, அங்கே தான் போனேன். சும்மா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்கறதுன்னா பைத்தியக்கார டாக்டர் பார்க்க போறாங்கன்னு நம்ம ஒரு முத்திரை குத்துவோம். தப்பான விஷயம். ஒருத்தருக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கான். எல்லாரும் நம்ம எல்லா டைம்ல ஒரே மனநிலையில இருக்க மாட்டோம். ஸோ அந்த மனநிலையில கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக அவ சொல்ற மாதிரி அவ வேலையில இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு ஆமாம் அது சொல்லுங்கள். அதெல்லாம் வரும்போது ஒரு ஹெல்ப், மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ ரொம்ப தெளிவா ஐ திங்க் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால, நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இல்லை, இல்லை ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது இந்த பார்ட் டைமில் மெடிக்கல் ஷாப் போனது அந்த மாதிரி. ஸோ அது தெரியறதுனால அவர் தைரியமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா அவர் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிறது பிரச்சனையே வந்து அது சின்ன ஒரு விஷயம். அது வந்து இல்லைம்மா, சின்ன விஷயமா அவர் என்ன அவன் சொல்றாருன்னா பேசும்போது நீங்க ஏப்ரல்ல கேளுங்கம்மா. பாத்துக்கலாம், மேல பாத்துக்கலாம்னா என்ன மேடம் அது? நாங்க என்ன இது என்னன்னா இப்போ சொல்லுங்க, நான் கடந்து 45 இயர்ஸ் அப்ப மார்ச் 19க்கு முன்னாடி கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களா? அததானம்மா. என்ன இது அதுதான் இப்ப மேடம்? வந்து நாங்க அவர் சும்மா அவர் ஆக்டிங் Acting பண்றாரு அவரு. 45 அவன் வருஷம் ஆச்சு மேடம். பேசும்போது என்ன உங்க அப்பனா பெரிய ஆந்திரால இருந்து மேடம் ஆந்திரால இருந்து ஏன் தமிழ் உட்கார கஷ்டப்பட்டு இவ்வளவு படிக்க வச்சிருக்காரு. ஏப்ரல்ல பண்ணலாம். இல்ல, அவர் வந்து சும்மா அவளே கேளுங்க, அவளே சும்மா அப்படியே பேசுறாரு பெரியவங்க அவரு. இருக்காங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மார்ச் அவர் ஆக்டிங் பண்றாரு அவர். அவளே இல்லை, அப்ப நீங்க பேசிட்டு நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன். சும்மா நீங்க கத்திட்டே இருங்க, நீங்க மிஸ்டர் முடிச்சா கமலக்கண்ணன், மிஸ்டர் கமலக்கண்ணன் சொல்லுங்க. மார்ச் 19க்கு ரிசப்ஷன் மேடம், வச்சிருக்காங்க. நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லல, அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன்றதும் சொல்லல. கல்யாணம் பண்ணாம அவங்க எப்படி ரிசப்ஷன் reception வைப்பாங்க? மேடம், எல்லாமே இப்போ அது வந்து பார்த்துட்டு தான் மேடம் இருந்தோம். நாங்கள் கேட்டது என்னன்னா, சரி கொஞ்சம் இப்போ சப்போஸ் அந்த டேட்டில் கிடைக்கலன்னா அடுத்த டேட்டில் பண்ணுறதான் கேட்டுட்டு பார்த்து தான் இருந்தோம். அதுவும் இவங்க வந்து பிரச்சனையே எங்கே வந்ததுன்னா, எடுத்த உடனே வந்து என் பொண்ணு வேலை இந்த டேட்டு பார்க்குறேன்னு கூட பிரச்சனை வரல. என் பொண்ணு வந்து இப்போயே வேலைக்கு போன்றானே, நாளைக்கு வந்து நாங்கள் எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா கிட்ட பேசினாங்க. அது வந்து கமலக்கண்ணன், என்கிட்ட உங்களுக்கு ஒரு வார்த்தை விஷயம் புரியணும். சொல்லுங்க பொண்ணோட வீட்டுக்காரங்க அவங்க கவலை இருக்கும். அவங்க போய் அட்வான்ஸ் பே மேடம். பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் இது சொல்லல மேடம். பாருங்க, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு. திடீர்னு நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காம எந்த இருந்து step இன்விடேஷன் எடுக்காமல கூட எடுக்கலன்னா மேடம், அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ஸ்டெப் எடுக்காமலாம் கிடையவே கிடையாது, எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ அந்த நின்னது எதனால அப்படின்னா, இப்போ அவர் அன்னைக்கு ஃபோன் பண்ணாரு பாருங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சொல்லுங்க. மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. மார்ச் 19 ரிசப்ஷன் ஃபிக்ஸ்ட்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பத்திரிகை யார் அடிக்கணும்? ரிசப்ஷனுக்கு அவங்க மேரேஜுக்கு நாங்கள் அடிக்கணும். மேரேஜ்க்கு நீங்க தானே ஆமா. அடிக்கணும். மேரேஜ் நடக்காம ரிசப்ஷன் நடக்குமா? மேரேஜ் நான் கேக்குறது நீங்க மட்டும் கேட்கறது எனக்கு புரியுது. மேரேஜ் நடக்காம ரிசப்ஷன் நடக்குமா? அன்னைக்கு சப்போஸ் இல்ல நீங்க சொல்றது மேரேஜ் இல்லாம நடக்காது, reception நடக்காது. நடக்காது. ஆமா. ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இப்போ உங்க சைடுல இருந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, சப்போஸ் உங்களுக்கு மார்ச் 19க்கு முன்னாடி கல்யாணம் வைக்க முடியல, சரி, ஏதோ பிரச்சனை இருக்கு, டேட் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா, ம். அவங்க உங்க வீட்டுக்கு வரது வரை நீங்க வெயிட் பண்ணிருக்க கூடாது. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இல்ல முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அப்ப எப்படி அவங்க மார்ச் 19க்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? சொல்லிருக்கேன் இல்லையாப்பா? நீங்க எதுக்கு சும்மா அந்த பொண்ணு கேக்குறீங்க? அதுதான் சொல்றாரு. அந்த சொல்லு, பொண்ணு அதுதான் சொல்றாரு. என்ன சொன்னீங்க? டிஃபரெண்டா அந்த பொண்ணு தான் சொல்றாரு மேடம். என்ன சொன்னீங்க? அதுதான் சொல்றாரு. என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி டேட் சொல்லுங்க, இருங்க அவர் பேசட்டும். இந்த மாதிரி வந்து அன்னைக்கு நாள் கொஞ்சம் இதுவா இருக்குன்றதையும் சொன்னேன். நாலு பரவாயில்ல சொல்லிட்டாங்க. அதையும் வந்து சொல்லிட்டேன். அது வந்து அவங்க மாற்ற முடியாது, அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, மாற்ற முடியாது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, அதை விட்டு ஓகே நம்ம பார்த்துட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அம்மா இந்த பொண்ணு எல்லாரும் போய் ஒரு இடத்துல மண்டபம் கேட்க போயிட்டோம். ம். அங்கே வந்து ஃபுல்லாக போய் பார்க்கும்போது எல்லாமே ஃபுல்லாக புக்குடு. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அது முடிஞ்சிச்சு. ஸோ அதனால என்ன பண்ணா, அடுத்து இவர் ஃபோன் பண்ணாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு மார்னிங் கூட போய் அங்கே புக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க வந்து என்ன சொன்னால் ஈவினிங் வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம ஈவினிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம இன்விடேஷன் அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம எங்கே கல்யாணன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் இன்விடேஷன் அடிக்க முடியும். ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங் அப்போ ஒரு ஈவினிங் போய் பார்த்து பேசிவிட்டு இன்விடேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, அன்றைக்கி எடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு இப்போது ஏன் இப்படி வேலைக்கு ஏன் எது அப்படின்னு என்ன கேட்டனாக்கோ நான் சொல்லியிருப்பேன். நான் இப்போ மண்டபம் கிடைக்காதது பிரச்சனையா? அது எதுவுமே பிரச்சனை இல்லை. 19 நல்ல அது நாள் எதுவுமே இல்லாதது பிரச்சனை அது பிரச்சனையா? எதுவுமே பிரச்சனை இல்லை. இல்ல இவர் வந்து கத்தினது பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை. இப்போ அவரோட கவலையில கத்தினாரு. இல்லை மேம், என்னன்னா ஊர்ல எல்லாம் போய் வெத்தலை பாக்கு மேடம். வச்சு பத்திரிகை வச்சு எல்லாரையும் அழைக்கணும். இல்லை இன்னும் 15 நாள் 20 நாள் தான் இருக்கு இவர் கல்யாணத்துக்கு. அதுக்கெல்லாம் கத்திருந்தானா இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மேம். இவர் அதுக்கெல்லாம் கத்திருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இப்போ நான் வந்து ஏன் வேலைக்கு போக சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அவர் ஏதோ தெரியாம கத்திட்டாரு, இல்ல விடுங்க. அது என்கிட்ட அவங்க கேட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை சரி கிடையாது. விடுங்கங்க. தெரியாம கத்திட்டாரு, விட்டுடுங்க. இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க?
என்ன முடியல இருக்கீங்கன்னா புரியல. என்ன முடிவில் இருக்கீங்க இந்த பொண்ணோட நாங்க வந்து விஷயம்? மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகேங்க. எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? இல்ல சொல்றேன், இல்லங்க எப்ப நான் மேரேஜ் நான் வந்து பிஃபோர் 19 பண்ணிக்கிறேங்க. எனக்கு எப்ப என்னைக்குங்க டேட்? பிஃபோர் 19 17 16 தான் இருக்குது. இந்த மார்ச் 17 16 அப்பதான் இருக்குது. நல்ல நாளா இருக்கா? ஆமா. அப்ப என்னைக்கு டேட் பண்ண போறீங்க? 16th 17th? அந்த டேட் போய் பார்க்கணும். சரி, எப்ப பத்திரிக்கை அடிக்க போறீங்க? இன்னும் 2-3 டேஸ்ல பார்க்கணும். அது பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துடுவீங்களா? உனக்கு அவர் கல்யாணம் இல்ல, பண்ணிக்க விருப்பம் தானே? இருங்க இதையும் முடிச்சிரு. இப்போ அவங்க வந்து சொன்னாங்க வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அதை வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன்னா திரும்பி வந்து சொல்ல போறாங்க பொண்டாட்டி சம்பாரிச்சு பொண்ணு சம்பாரிச்சு சாப்பிடணும்னு இருக்கிறான். ஒரு விஷயம் அப்பா சொல்றேங்க, அம்மா ஒரு உட்கார்ந்து வாட்டி சாப்பிடுறோம். கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க பாடு. ஆமா, அதுதான் அதுதான் நாங்களும் நாங்களும் சொல்றோம். சரி. ஏன்னா அப்பா அம்மா வச்சு சோறு போடுறாங்க, வச்சு சோறு போடுறாங்க. வராதீங்க. நீங்க உங்களுடைய லைஃப் நீங்க அவ்வளவு பாத்துக்கங்க. நான் சொன்னது அந்த ஒரு ரீசனுக்கு தான் சொன்னேன். சரிங்க, அவங்க தப்பா ஒரு நினைச்சா வாட்டி ஒண்ணும் பண்ண நீங்க முடியாது. திருமணம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் நீங்க உங்க வைஃப் பாத்துக்கணும், அவங்க உங்களை பாத்துக்கணும். அது எங்களுக்கு நல்லபடியா பிரச்சனை இல்லைங்க. ஒத்துமையோட வாழ்க்கை இல்ல பாத்துக்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்பாட்ட இருந்து சொத்து வாங்கணும் எல்லாம் பிளான் போடாதே, புரியுதா? அடுத்து இவ்வளவுதான் யோசனைனா இப்போ இந்த அளவுக்கு பேசுறேன். இப்போ நாளைக்கு ஃபேமிலின்னு அந்த ஒரு 4 பேர் கூட்டம் இருக்கும்போது இதே மாதிரி மறுபடியும் வந்து பேசுனா என்ன பண்றேன்? அதான் நான் கேட்டது, இவகிட்ட அதான் கேட்டேன் நான், வேற எதுவும் கேட்கல. இப்போ ஃபோனில் இவ்வளோ ஹார்டாக பேசுறாரு, நாளைக்கு நம்ம ஃபேமிலி ஒரு சொந்தக்காரங்க வச்சு கல்யாணம் பண்ணும்போது இதே மாதிரி வந்து அங்கே திரும்பி பேசினாங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நம்ம கேட்காம அங்கே போனால் கூட தப்பு இல்லை. எடுத்தோன்னு அவங்க கிட்ட போய் கத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஃபேமிலி முன்னாடி பேசும்போது அவங்களோட இது என்ன ஆகும் சொல்லுங்க? நான் கேட்ட ஒரே ரீசன் அதை தான் கேட்டேன். இவங்ககிட்டயும் சரி அவங்ககிட்டயும் சரி அவங்க வீட்டுக்கு வந்தப்பவும் சரி. சரி தம்பி, நீங்க வந்து அவங்க பெத்தவங்களை கிட்டலாம் இந்த பொண்ணை லவ் பண்ணல. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க, இதெல்லாம் அவங்கள கேட்டு பண்ணல. இப்ப நீங்க 2 பேரும் கமிட் ஆயிட்டீங்க. பெத்தவங்கள்ட்ட ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தா கூட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அதை கரெக்ட் பண்ணிட்டு நல்லபடியா திருமண வாழ்க்கை கொண்டு போறது உங்க பொறுப்பு. புரியுறதுங்களா? இப்ப கண்டிஷன் எல்லாம் வைக்க கூடாது. திருமணம் இன்னும் 15 நாள்ல வரப்போறது, இப்ப கண்டிஷன் எல்லாம் போட முடியாது. கண்டிஷனா புரியல, என்ன கண்டிஷன் போட்டேன்ட்டு? நீங்க தான் இப்ப போட்டீங்க, என்ன கண்டிஷன்? அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. கண்டிஷன் போடல. அவங்க அந்த மாதிரி ஒரே ஒரு பேசுறாங்க, அந்த வார்த்தை ஒரு பயத்துல கேக்குறேன். நான் சொல்லிட்டு அவங்க இருக்கேன். அப்பா அம்மா கேட்டா நீங்க இந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? அவங்கள கேட்டு நான் பண்ணல. இல்ல இல்ல, ரிசப்ஷன் கூட நான் அவங்க கிட்ட வேணாம் மட்டும் தான் இப்ப சொன்னேன். அவங்க- ஏன்னா அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா பொண்ணு வந்து அவங்க- சம்பாரிச்சுட்டு, அதுக்காக நான் சொல்றேன் நானு. இத பாருங்க, சொல்லுங்க. பெத்தவங்க அவங்களுக்கு வந்து பல கவலை இருக்கும். அந்த கவலை வந்து வார்த்தையா வெளியே வரும். இருங்க, அடுத்தது இப்போ அவங்க எல்லாமே கேட்டு பண்ணினாரு. ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு இந்த மாதிரி வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டார். நான் வந்து சொன்னேன் நார்மலாக எங்கள் ஃபேமிலி எல்லாம் வெஜ்ஜு தான் அப்படின்னு. அவர் எப்போ புக் பண்ணார், என்ன ஏது, எவ்வளோ கொடுத்தாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்டார், வெஜ்ஜுன்னு அவ்வளோதான். நான் வார்த்தைக்கு வார்த்தை எல்லாமே நான் அவரை கேட்டு செஞ்சேன்றாங்க. அவங்க கேட்டாருன்னா புக் பண்ணிட்டோமான்னாங்க. அது கேட்டது என்னைக்கு போய் புக் பண்ண போகிறாரோ அன்னைக்கு காலையில் தான் கேட்டார். அதே போல் இந்த சாப்பாடுன்ற வெஜ்ஜா நான்வெஜ்ஜா மட்டும் தான் கேட்டாங்க. அதை மட்டும் தான் நான் சொன்னேன். எனக்கு புக் இதுல பண்ண எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை நான் தெரியுமா? ஒரு இடத்துல அவர் சொல்றேன், நான் சொன்னேன், அவரை கேட்டேன். இல்ல ஆனா அவர் சவுண்டா பேசிட்டு மட்டும் சரியா இல்ல, எனக்கு என்ன பிரச்சனை தெரியுதுன்னா, உங்க 2 பேருக்கும் பழக்க வழக்கங்கள்ல பல வித்தியாசம் இருக்கு, பல இல்ல, விஷயங்கள்ல. நிச்சயமா. ஏன்னா உங்க கல்ச்சர் வேறையா இருக்கு, அவங்க கல்ச்சர் வேறையா இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரும்போது உங்களோட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க, பொண்ணு வீட்டுல வந்து முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம், நல்ல நாள் பார்த்துருக்கலாம்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுக்க சொல்லிட்டாங்களே, ஞாயிற்றுக்கிழமையா வைப்போம், அப்புறம் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. இந்த கம்யூனிகேஷன் கேப் தான் இவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்புறம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கும். ஏன்னா படிச்ச பொண்ணு, இன்ஜினியரிங் முடிச்ச பொண்ணு, அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா, நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கா, அவளை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும். ஆனா அந்த பையனோட சைட்ல இருந்து 4 வருஷமா அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்காரு. ஏமாத்த போறது பையனா என்னைக்கே ஏமாத்திருப்பாரு. புரியுதுங்களா? அவர் வந்து ஏமாத்துறது உத்தேசம் இல்லை. உங்களை எல்லாம் வந்து பார்த்தது பண்ணது எல்லாம் வந்து அந்த பொண்ணை ஏமாத்துறதா இல்லை. உங்க கவலை என்னன்னா, படிச்ச பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிறது பொண்ணு, அதை பார்த்துதான் அவர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் கிடையாது மேடம். சம்பாதிக்கிற சம்பாதில ஒரு பைசாவும் என்கிட்ட கொடுத்தது கிடையாது. ஓனா அவ என்னைக்கு வேலைக்கு போனாலும் 2000 3000 ரூபாய் தருவா. லாஸ்ட் அவன் கொடுத்தது 6000 ரூபாய் செலவு, அவ்வளோதான். அது வரைக்கும் அவன் இப்போதான் தெரியுது அவன் 30,000 வாங்குறான், லாஸ்ட் 2 40,000. நெல்லு தான் டாடி. credit card அவ்வளோதான் வாங்குறது. டிஸ்கவுண்ட். கிரெடிட் கார்டு நீங்க பாக்கி ஆனா கூட அந்த இல்லைங்க. பாக்கி தீர்த்தவங்க லாஸ்ட் credit card வேற வந்து ஒரு அதுக்கு 1,00,000 முன்னாடி எல்லாம் என் salary அவ்வளவு கிடையாது. அக்கா பசங்க அந்த மாதிரி இப்போ வர்றவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு கொடுத்துருவா. அவளோட பெரிய பிரச்சனை. நானும் சொல்லுவேன், இந்த அவ மாதிரி சம்பளத்தை ஒரு நாள் நான் நானும் குடும்பம் சொல்லுவேன், நடத்துறது தேவையில்லாம இல்லம்மா. செலவு பண்ணாத, நான் ஜுவல்ஸ் வாங்குறது நான் என்னோட எல்லாருக்கும் உழைப்பு கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு அதுதான் சொல்லுவேன். கஷ்டத்திலேயே நீங்க தான் வச்சுக்கோ, குடும்பத்தை தேவையில்லாம நடத்துறேன்னு ஏன்னா வாங்குறவங்க நாளைக்கு வந்து நான் வாங்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க.
ஆமா இன்னைக்கு வச்சுட்டு என்னத்தான் பில்டிங் கட்ட போறோம். அதான் நான் சொல்றது. இதெல்லாம் ரொம்ப அறிவாளியா பேசு. ரொம்ப அப்பாட்ட தெளிவு. சொத்தை எழுதுறது வாங்குறதுக்கு மட்டும் நல்லா கரெக்டா கேக்குற. அது பிரச்சனையில தான் கேட்டீங்கன்னா நகை கேட்கவே மாட்டான். அவர்கிட்ட சம்பளத்தில் எதுவுமே அதிகமாக கேட்டது என்கிட்ட கிடையாது. குடும்பம் நான் நகை ஏதாவது வாங்கி வைக்கிறேன்னா எனக்கு இருக்கட்டும், நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஃபியூச்சர் நான் வச்சுக்கிறேன் பேங்க்கில். லாஸ்ட்டில் வந்து கடன் 1 லட்ச ரூபாய் கடன் கிட்ட வந்து டெபிட் கார்டில் கடன் வந்து என்ன தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லி தொந்தரவு. 1 லட்சம் ரூபாய் கடனா? ஆமாம்மா, கிரெடிட் கார்டு கடன் அதுதான் அடிச்சேன் மறுபடியும். அது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்த மிஸ்யூஸ் அது credit கார்டு அந்த கார்டு credit card அன்னைக்கு நான் வாங்கலாம்னு லாஸ்ட்ல சொன்னேன். கமலக்கண்ணன் கிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னது. இது இல்லையே நான் எப்ப சொல்லவே இல்லை. அவர் இல்ல யோ நினைப்படியா ஜெப்பி நானா நீ கடை கமலக்கண்ணன் கிட்ட தான் இருக்குது. இல்ல இல்ல அது தமிழ் மாట్లాடு. இல்லைங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் எப்ப சொன்னேன் உங்கள்ட்ட கேக்குறேன். கரெக்டா தமிழ்ல கேளு பாப்போம். அவர்கிட்ட நான் அந்த மாதிரிலாம் சொல்ல கிரெடிட் கார்டெல்லாம் இவன் இவர்கிட்ட நல்லா உங்களை மாட்டி விடுறா அப்பாட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இல்ல நான் அந்த மாதிரி அவர்கிட்ட கிரெடிட் கார்டு சொல்லவே அவன் வாங்கும்போதே நான் வேண்டான்னேன். ஆனால் என்ன பண்ண நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அந்த சில ஃபீஸ் கட்டுறது அதெல்லாம் சொல்லும்போது இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு அவசரப்பட அதெல்லாம் சொன்னேன். நான் டக்குன்னு அப்ப கட்டிட்டேன். எங்களுக்கு எக்ஸாம் எழுதணும். பிரச்சனை என்னன்னா அந்த கிரெடிட் கார்டு இதில் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்பராக தெரியல. அது யூஸ் பண்ணது கம்மி தான், ஆனால் அந்த டேக்ஸு அது இதுன்னு திரும்பி திரும்பி வரும் பாருங்க, அதில் வந்து மாட்டிக்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்க என்ன நீங்க சொல்லுங்க மேடம். நான் அவ அதை பாதுகாப்பு முழுசா அந்த பாதுகாப்பு பொண்ணு- எடுத்துக்கிறது பாதுகாப்பு தருதா இருங்க, இருந்தா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ம். அந்த பொண்ணு அவர் இல்லாம இருக்க மாட்டான். ம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை லவ் பண்றா. ம். அந்த பையனும் அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி எனக்கு தெரியல. ம். உங்க பொண்ணு கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கா. அவ வந்து ஒரு பக்குவம் கம்மியா தான் அது இருக்கா. உண்மை. வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணு கிடையாதுமா. கொஞ்சம் பக்குவம் கம்மியா இருக்கா. தான் அவ வெளியே வந்து சுத்த ஒரு ஆரம்பிச்சாங்க. சாமர்த்தியமா ஒரு 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 சொந்தக்கார இதா- ஒரு வீட்டுக்கு போக மாட்டான். இல்ல. எல்லாருமே கெஞ்சுவாங்க, வா எங்க வீட்டுக்கு வா. ஜாபுக்கு போனது இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா அந்த இது கொஞ்சம் வரணும். பக்கத்துல வீடு இருந்தா மேரேஜ் கூட அப்படின்னா போக உங்களுக்கு மாட்டான். தெரியும் எவ்வளோ இது இருக்குன்ட்டு. அதனால தான் போ அப்படின்னு அவரை சொல்லி ரொம்ப அவளை லவ் ஃபோர்ஸ் பண்றியா பண்ணது. நீ? லவ் பண்றியா? அவரோட தான் வாழ்வ. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவங்க பண்ணிட்டேன் எப்படிம்மா, மேடம். என்ன இதுக்கு மேல நாங்க எங்களால எதுவும் பண்ண பண்றது? முடியாது. நீங்க அப்படியெல்லாம் இல்ல சொல்லக்கூடாது. மேடம். இல்லம்மா, நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஹலோ இங்க வாங்க. இப்ப அவர் வேண்டாம் சொல்றாங்களா? இல்ல இல்ல அம்மா? அதுல இல்ல ஹலோ வேணாம் அம்மா, சொல்றேன். ஏட்டா, இங்க வாங்க. எங்களோட பொண்ணு எங்க லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல மேடம். இங்க வாங்க. லுடா. இல்ல மேடம், நான் என்ன ஒண்ணு சொல்ல. அவங்களே கல்யாணம் பண்ணி இருங்க இருங்க இருங்க. நீங்க மறைமுகமா பேசினா இல்ல இல்ல நாங்க பிரயோஜனம் என்ன இல்ல. சொல்றோம், மறைமுகமா இல்ல. அவங்களே வந்து இல்ல இல்ல இல்ல. அம்மா ஏன் இப்ப கோவப்பட்டு போனாங்க? இல்ல அவங்க வந்து வருத்தப்படுறாங்களா? அவங்க அவங்களுக்கு மேல கல்யாணம் நம்பிக்கை வேண்டாம். இல்ல, 90% அம்மா ஒரே நம்புவோம். நிமிஷம், நீங்க 2 பேரும் கொஞ்சம் சுமார். அம்மா என்னம்மா உங்க கவலை? எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்ல? டெய்லி நான் வீட்டில் இருப்பேன். டார்ச்சர் பண்ணுவாங்க கேட்டு நான் கூட வந்துட்டு ஏய் என்ன வேலைக்கு போக மாட்டியா அப்போ என்னன்னு பேசுவான். காது விட்டு நான் கேட்பேன். ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த அனுபவம். நாளைக்கு என் பொண்ணு என்ன பார்த்துக்குவான் எனக்கு இருக்காது. என் பொண்ணு நல்லா இருக்கணும், நல்லா செய்யணும். என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அடுத்த வீட்டுக்கு கூட அனுப்ப மாட்டார். இப்ப இந்த பொண்ணு இந்த பையனை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் வந்தீங்களாமா? அதை நீங்க சொல்லவே இல்லையே. அதுதான் மேடம் வந்து நாங்க இல்லையா? அவர் என்ன சொன்னாருன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணல, கல்யாணம் பண்ண சொல்லுங்க சொன்னாரு. நாங்க வேணாம் தான் வந்தோம். பண்ணிட்டோம் 12 பேருக்கு இந்த மாதிரி தாராது பண்ணிட்டு பொண்ணு வேண்டாம். வந்து அவங்க என் போட்டோஸ் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. என் என்ன பொண்ணு மிரட்டல. சொன்ன பிறகு தான் நாங்க இங்க வந்தோம். என் அந்த பொண்ணு பொண்ணு தான் சொல்லிச்சு. வீட்டில் உக்காந்துருந்தா இவரை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறது? எனக்கு வந்து இப்படி பார்த்தா சரி காதலே வேணாம் விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா கூடயாவது இருந்தலாம். ஏன்னா இவன் கேடு கட்டவன், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இப்படி தான் நாசமாக தான் இருக்கணும் எல்லாரும் வந்து சொல்லுவாங்கல்ல, ஏன்னா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன நினைப்பேன், சரி எதுக்கு இப்படி இவங்கள வந்து திட்டிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும்? அப்போ அப்படி ஒரு வாழ்க்கையே வேணாம், சரி வாங்க போகலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் வேணும் எதுனா இப்படியே இருந்துடலாம் லைஃப் லாங் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்து சரி ஓகே. இப்படி எனக்கு அப்பா அம்மாவும் வேணும் இவங்களும் வேணும். இப்போ கடைசியில் போனால் எப்படி இது பண்ணுறாங்க? அம்மா நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? ஃபைனலி பொண்ணு சந்தோஷமா இருக்க வேண்டாம். நாளைக்கு நீங்க கட்டாயப்படுத்தி அவ எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. உங்களுக்காக அந்த பையனை விட்டு கொடுக்க அவ தயாரா இருக்கா. ஆனா அவளுக்கு நிஜமாவே என்ன வேணும் கேட்டு பாருங்க. விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணி 4 கிழமை பாருங்க. உங்க விருப்பத்துக்கே கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லாமே பண்ண விற்பாடு. இப்போ இது பண்ணான்னு என்ன அர்த்தம்? இருக்க இவனோட ஃபோன் பேச. அதுக்கு முன்னே வந்து ஃபோன் வீட்டில் பேசாது, பாத்ரூம்குள்ளாது பேசுவோம், இல்லை வெளியே எங்கேயாவது போய் பேசுவோம். எங்கன்னா பேசினா எப்போ கல்யாணம் இதெல்லாம் பேச முடியும் ஆரம்பிச்சுச்சோ வீட்டுக்குள்ளே பேசும். இதெல்லாம் இது கேட்டுக்கின்னு இது போலப்பா அவன் ரொம்ப இது பண்ணுறான். இல்லை எனக்கு ஏன் கோமஸ்னா எங்கள் அப்பா அவன் இவன் பேசுவான்.
எனக்கு என்னதான் இருந்தாலும் இவர் பேசுன எனக்கு சரி கோவம் வந்துச்சு. என்னதான் ஏன்னா எங்க அம்மா அப்பதான் எடுத்து எனக்கு எனக்கு அவ ரொம்ப- பேசட்டும் பேச அப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்பதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்க இப்போ உண்மையா பேசு. அப்பதான் எனக்கு சரி கோவம் வந்துச்சு. அவன் இவன் எங்க அப்பா அம்மா அவன் இவன் சொல்றதுக்கு எனக்கு அதனாலதான் கோவம் வந்துச்சு. எவ்வளவு இருக்கட்டும் எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. அவன் மேல நீ பேசுற வேலை வச்சுக்காத, அது எப்படி நான் பேசுறது இல்ல. அதனாலதான் நான் பேசிட்டேன். நான் அன்னைக்கு இருந்த கோவத்துல பேசினேன், அது அப்புறம் ரொம்ப பேசிட்டேன். மரியாதை இல்லாம பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் உனக்கு மாமனார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு மாமனார், நீ எப்படி அப்படி பேசுவ? அப்பதான் எங்க அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு பேசுறது தான் இல்ல. ரொம்ப நான் அன்னைக்கு அவங்க கோவம் பேசின கோவத்துல நான் திருப்பி பஜ்ஜி பேசினேன். தரணும், எதுக்கு இவன் தரகுற, எங்க அப்பா அம்மா எதுக்கு என்ன கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. சரி இப்போ உங்க முடிவு என்ன? எங்க முடியும்? என் முடிவு என்ன? என் பொண்ணுக்கு அவன் உத்தரவாதம் தரான்னு, நான் நல்லபடியாக வாய் வச்சு வாயிறான்னு சொன்னால் நான் ஒத்துக்கணும். கல்யாணம் உங்களுக்கு ஓகேயா? எங்க வீட்டுக்கார பக்கம் இருந்தேன். அப்படியா? அவர் என்ன ஆமா. சொல்றாரு? அவர் என்ன அதான். சொன்னாரு அப்புறம் அதுதான். கோவப்பட்டு வீட்டுக்காரரை விட்டு எந்திரிச்சு போனீங்க? இல்ல ஏஞ்சுக்கு போறது இல்ல. எனக்கு உண்மை முழுக்க எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எங்க வீட்டுக்காரர் எது சொன்னாரு அது அவர் ஏத்துக்கு வரல. என்ன கஷ்டம் அவர் தான் சம்பாதிக்கு, எங்க வீட்டு நிறுவனம் அவர் தான் பாக்குறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் எங்கள் மாமா என்ன சொல்கிறாரோ அவருடைய சூப்பர். இப்போ ஒரே ஒரு விஷயம் உங்கள்ட்ட எனக்கு சொல்லணும். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும், நான் பசங்கள்கிட்ட பேசுறேன். ஆனா ஒரு வாட்டி முடிவு எடுத்தாச்சுன்னா அப்புறம் நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவரை பத்தி அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசினா அவளால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி நீங்க அவங்க அப்பாக்கு மரியாதை குறைவா பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் பேசுனது இருங்க, இவர்கிட்ட நீங்க சொல்லிட்டேன். அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அந்த சொல்லுங்க, பொண்ணால அது தாங்கிக்க இல்ல முடியாது. அது எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அவ வளர்த்திருக்காங்க. கத்துனதுக்கு அப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு டென்ஷன் இருந்தது, அவங்க இப்படி பேசிட்டாங்களே. ஏன்னா எங்க சரி, அம்மா இவ்வளவு பெரியவங்க உட்கார்ந்து இருக்காங்களே, நீங்க பாக்கல எனக்கு மாப்பிள்ளை இல்ல. இப்பவே இது பண்றீங்களா? மாப்பிள்ளைக்கத்துல நீங்க கையெடுங்க. எங்க அம்மா வந்து அன்னைக்கு பேசி பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் தம்பி. சரி, right, சொல்லுங்க. பெரியவங்க இல்ல அவங்க, வயசுல பெரியவங்க இல்ல. இல்ல ஓகே, எனக்கு என்னன்னா அது ஒரு மனைவியோட வருங்கால மனைவியோட இல்ல மனைவியோட எல்லாமே correct. பெற்றவங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது மரியாதை கொடுத்தா நீங்க எந்த வகையில குறைஞ்சு அது போவீங்க? எல்லாமே ஓகே. அன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டயும் அந்த கெஞ்சி அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே எங்க அம்மாவுக்கு இதுவா தான் சரி பேசுவாங்க. சரி, பார்த்த உடனே என்னால வந்து அது பொறுத்துக்கவே முடியல. இல்ல ஒரு நிமிஷம் தவனே. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட விட்டுட்டாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோமா நான்? ஆனால் உத்தரவாதம் இருக்கணும். என்ன உத்தரவாதம் வேணும்? அவன் லைஃப் லாங் வேலைக்கு போகிறாரு இல்லையோ அவள் நல்லபடியாக வச்சு குடும்பம் நடத்தணும். கல்யாணம் வந்து இந்த நாளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள். இல்லை வேணான்னு சொன்னேன்னா இப்பயே இங்கேயே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். இங்க இதே பண்ணிட்டோம், அவ்வளோதான் மேடம். அவ்வளவுதான். நான் ரிசப்ஷன் கேன்சல் அவ்வளவுதான் பண்ணிட்டோம். முடியாது. மேடம் ரிசப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம். எழுதி கொடுத்து நான் எல்லாமே பண்ணிடுங்க. பண்ணிட்டேன். 30,000 ரூபாய் லாஸ் ஆகி போச்சு. இருந்தாலும் எல்லாமே ரிசப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு அவன் டேட்டு சொல்ல எங்களுக்கு ஒரு எப்படி இருக்குது தெரியுமா? இதே சொன்னால் வேணாம் மேடம், வந்து நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்குறோம் அந்த பொண்ணு மேலே தான், அந்த பாசத்துக்காக தான் அவனை வந்து கம்முன்னு இருக்கிறோம். ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணோம், ஒரு சரி. நல்ல முகூர்த்தம். இப்போ வளர்பிறை தான் இப்போ. ஓகே. உங்களோட நட்சத்திரம் என்னங்க? சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரங்களா? பெண்? நட்சத்திரம் போராடும் 2ஆம் பாதம். சரிங்க. ராசி தனுசு, லக்னம் தனுசு. மார்ச் 15 ம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதன்கிழமை காலையில் 4:06 முகூர்த்தம் வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சுபிட்சங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க. சூப்பர். நீடித்த ஆயுள், நீடித்த சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். அந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பான முகூர்த்தம். ஓகே, சொன்னேன் இல்லம்மா 15-16 தான் சொன்னல. நான் உங்களுக்கு ஓகேயா? அம்மா எனக்கு அந்த எந்த இது இல்லை. இதே வார்த்தை சொல்கிற இப்போ இதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் அவ்வளோதான். இல்லை பண்ணணும். நான் பண்ணிடுவீங்களா? கல்யாணம் என்ன பண்ணணும். புரியல. 15ஆம் தேதி 4:30 மணிக்கு டீம் அங்க இருப்பாங்க. நீ எந்த ஏற்பாடு பண்றது கோயில் எந்த கோயில் என்ன எல்லாம் என்ன ஏற்பாடு கோயில், சொல்லிடுங்க. எங்க? அதுக்கு சொன்னா கொஞ்சம் சொல்லு. யாராவது ஹெல்ப் பண்ணாத என்னாலையும் பண்ண முடியும். என்ன help பண்ண? கோயில வந்து போய் கேட்கும்போது இல்ல ஃபர்ஸ்ட் அதான் சொல்றேன். அதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் ஹெல்ப் சரி பண்ணுவாங்க. ரைட் ஓகே. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வரங்க, வாழ்க வளமுடன். நன்றி. அப்போ கல்யாணம் முடிச்சுடுங்க. சரி மேடம், கூட நாங்கள் இது சரி, முடிச்சுட்டு வாங்க. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.